டேவிட் டேவிட் கேசவன் அவர்கள் எடுத்து வருவார். கர்த்தருடைய நம் வாழ்வில் இருக்கும் கல்லை எடுத்து ஜபிக்க வேண்டும். ஆமென். அதனாலே கர்த்தரின் விடுதலை சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து அதுல இருக்கிற ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். யோவான் 11:37. அவர்களில் சிலர், குருடனுடைய கண்ணை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லிடத்திலே வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்போது 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அதனாலே இங்க நாம் பார்க்கிறோம், இந்த மரித்து 4 நாள் ஆயிற்றேன்னு ஒரு வார்த்தை இங்க பதிவு வைத்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேசியா என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. என்ன அப்படின்னாக்கா, இவர்களுடைய நம்பிக்கை, இவருடைய கலாச்சாரத்தின்படி அவருடைய நம்பிக்கை, அவருடைய வேத வசனம் என்ன சொல்கிறது என்பதை வைத்த அடிப்படையிலே அவர்கள் மரித்த யாராயிருந்தாலும் இல்லது ஆண்டவருடைய கிருபை இருந்ததுன்னா 3ஆம் நாளிலே அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்பது அவருடைய நம்பிக்கை. ஆனால் ஆயிட்ட பிறகு 4 நாள் ஆயிட்ட பிறகு ஆயிடுச்சுன்னா அவங்க மரித்தவங்க தான் அது டீகம்போஸ் ஆகி அவங்களுடைய நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது அவங்களுடைய காரியம். ஆனா அவர்களுடைய வேதத்திலே என்ன எழுதியிருப்பு என்றால், மரித்து 4வது நாள் மரித்திருந்த ஒருவனை உயிரோடு யார் எழுப்புறாரோ அவர்தான் மேசியா என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேசியா இல்ல, அது இயற்கையா நடக்கும். ஆனா மரித்து 4வது நாளும் ஆகி ஒரு மரித்தவனை ஒருத்தர் எழுப்புறாருன்னா அவர்தான் மேசியா, வரப்போகிற மேசியா என்பதற்கு அவர்கள் வேதத்திலே அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்தான் அவர் 3 நாள் வெயிட் பண்ணிட்டு 4வது நாள் அவங்க ஸ்பாட்டுக்கு வரார். அந்த தோமா என்றவர் சொல்றார், நம்ம 4வது நாள் போறோம், போய் உதவாங்க இருக்கா போறோம் அப்படின்றார். அதனால இதெல்லாம் நிறைய ரகசியங்கள் இதுல அடங்கி இருக்கிறது. இந்த 4 நாள் மரித்து 4வது நாள் மரித்த பிறகு ஒருத்தனை உயிரோடு இருப்பான்னு அவர்தான் மேசியா என்பது அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியா என்று நம்பவில்லை. ஆண்டவர் 4வது நாள் அற்புதம் பண்ணியும் அவங்க என்ன செய்யல, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், நம்ம ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம். இங்க 39வது வசனத்திலே இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். என்னத்தை எடுத்து போடுங்க? கல்லை எடுத்து போடுங்க. இது ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கை உயிரடையாதபடிக்கு, உயிர் பெற செய்ய முடியாதபடிக்கு பிசாசானவன் நிறைய கற்களையும் கல்லையும் வைத்து மூடி வைத்திருக்கிறான். நம்ம அந்த கல்லை எடுத்து போட்டால் ஒழிய நாம உயிர் பெற முடியாது. இன்னைக்கு நம்ம எப்படிதான் பார்க்கணும், லாசரை போல நாம மரித்து கிடக்கிறோம், மரித்து கிடந்தோம் அல்லது கிடக்கிறோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏற்கனவே மரித்து கிடந்து நம்மளுடைய கல்லை புரட்டினதுனால இன்னைக்கு நம்ம உயிர் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்.
அநேகர் இன்றைக்கு மரித்த நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க கல்லையும் நம்ம என்ன செய்யணும்? எடுத்து போடணும். கல்லை எடுத்து போறதுக்கு ஒரு ஆள் தேவை. கல்லை எடுத்து போறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து கட்டளை வந்த பிறகு கல்லை எடுத்து போடக்கூடிய ஆள் யாருன்னாக்கா, உனக்கு எனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் தான் நம்ம கல்லை எடுத்து போடுகிற, புரட்டி போடுகிறவர்கள். அதனால இன்னைக்கு கற்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு காலையில இதை குறித்து நான் தியானிக்க போவது மார்க் 7:21 தான் ஞாபகம் வந்து. அந்த 7:21 என்னென்ன இருக்குதுன்னா பாருங்க, மனுஷனுடைய இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனையும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகளும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இந்த பொல்லாமையில இவைகள் எல்லாம் இடத்திலிருந்து புறப்பட்டு தீட்டுப்படுத்தும். இதுதான் கற்களாக இன்னைக்கு நம்மள மரித்த நிலைமையில வைத்திருக்கிறது. அதனால இன்னைக்கு 4 நிலங்களை குறித்து நாம் தியானித்தது உண்டு. ரிட்ரீட் சமயத்துல அந்த 4 நிலங்களை குறித்து நாம் வார்த்தையை கேட்டது உண்டு. அப்ப கற்பாறை உள்ள இடங்களிலே விழுந்த விதை போலன்னு சொல்லுவாங்க. கட்டாந்தரையில விழுந்த அந்த பாதையில விழுந்த விதை, அடுத்து கற்பாறை உள்ள இடங்களிலே விழுந்த விதை, அப்புறம் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த விதை, அப்புறம் நல்ல நிலத்திலே விழுந்த விதை அப்படின்னு சொல்லி 4 சாயலை பற்றி ஆண்டவர் உவமையாக சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கற்பாறை உள்ள இடத்திலே விழுந்த விதை முளைக்கும். கொஞ்ச காலத்துல அது வேறு முடியாததுனால, கற்பாறைகளா இருக்கிறதுனால அது செத்து போயிடும் அந்த செடி அப்படின்னு சொல்றார். இப்ப அந்த கற்பாறை என்ன அப்படின்னாக்கா, இந்த உலக காரியங்கள். அதனால இன்னைக்கு அந்த ஊமையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கற்பாறை என்ற காரியத்துக்கு வரும்பொழுது நம்முடைய அந்த இடத்துல இந்த மார்க் 7:21 இருக்கிற 13 கற்களை பற்றி தான் பேசுவார்கள். 13 பாவங்கள் இன்னைக்கு நமக்கு என்னவா இருக்குது? கற்களாக, பாறைகளாக, கற்பாறைகளாக இருக்கிறது என்று. அப்ப இந்த 13 காரியத்தையும் நாம என்ன செய்யணும்? புரட்ட வேண்டும், நம்ம விட்டு அகற்ற வேண்டும். அது அகற்றினால் ஒழிய இன்னைக்கு நீ நானும் உயிர் பெற முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றார், இந்த கல்லை எடுத்து போடுங்கள். ஏன்னா அது தடையா இருக்குது. அவன் உயிர் தெழுந்து வெளியில வருவதற்கு அது தடையாக இருக்கிறது. அதே போல இந்த 13 கற்களும் இன்னைக்கு நாம ஆண்டவருக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்காதபடிக்கு தடையாக இருக்கிறது. அன்பாலே இந்த கல்லை எடுத்து போட நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் உயிர் பெற்று உமக்கென்று எழுதி பிரகாசிக்காதபடிக்கு தடை செய்கிற இந்த கற்களை எடுத்து போடுங்க. அதனால இன்னைக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துற காரியம். இன்னைக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாடணும். பெரும் பாவி நான் ஏசையா, கிருபை காட்ட வாரும் ஐயா. அதுல 3ஆவது ஸ்டான்ஸால ஒரு வரி இருக்குது. நீ அன்பாய் நேசித்த புதல்வன் நிலையற்று தயங்குகின்றேனே, கல்லை போல் கடின நெஞ்சை கொண்ட பாவி நான் என்ன ஐயா அப்படின்னு. கல்லை போல கடின நெஞ்சுதான் இன்றைக்கு நாம உயிர் பெற முடியாதபடிக்கு தடை செய்கிறது. ஆனால்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல எசேக்கியேல்ல சொல்றாரு, உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயம், சதையான இருதயத்தை தர சொல்லி அவர் தருவேன்னு சொல்றார். கல்லான இருதயம். அதனால இன்னைக்கு நம்ம மனசு கல்லை போல மாறிவிட்டது. அது நம்ம மேல உள்ள தப்பு கிடையாது. நம்ம ஏற்கனவே அந்த கல்லையும் மண்ணையும் சேவித்து எசேக்கியேல் 36 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அதனாலே உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவையின்படி செய்யவும் பண்ணுவேன்.
இந்த கல்லான இருதயம் நமக்கு மாறும் பொழுதுதான் நாம ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் மகளாய் மாற முடியும். அன்பா இல்லையா? அந்த இருதயம் கல்லா இருக்கிற வரைக்கும் உன்னால ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்ப, ஆனா கீழ்ப்படிய மாட்டேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கல்லு அகல வேண்டும் என்று நாம ஜெபிக்க வேண்டும். அன்னைக்கு யாராருக்கு என்னென்ன விதமான கல்லு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது, உனக்குதான் தெரியாது. ஆனா நீ அந்த கல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீ ஜெபிக்கணும். நானு அதுக்காக நான் இந்த என் இருதயத்துல இருக்கிற இந்த கல்லெல்லாம் எடுத்து போட வழி பார்க்கும்படியாக நான்லாம் ஜெபிச்சிருக்கிறேன் கண்ணீரோட. நமக்கு கல் நெஞ்சம் தான் இருக்குது, அப்படியே செட்டா கூட ஆக மாட்டோம். அப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரனா நான் இருந்தேன் ஒரு காலத்துல. ஆனா ஆண்டவர் வார்த்தை கேட்டு கேட்டு இந்த என் கல்லை எடுத்து போட நான் வகை பார்க்கும் பொழுது அதுக்கு ஊழியக்காரர்கள் உதவியா இருந்தாங்க. இந்த கல்லை அடையாளம் காட்டுவதற்கு ஊழியக்காரர்கள் நமக்கு உதவியா இருந்தாங்க. அப்ப அந்த கல்லை நான் எடுத்து போட வகை பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க 25வது வசனம், அதே எசேக்கியேல் 36:25, அப்போது சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று சொன்னார். அப்ப இந்த சுத்தமான ஜலம் அப்படின்னு இருக்குது, ஜலம் தெளிப்பேன் அப்படின்னு. மலேசியா ஃபார் இயேசுக்கு என்ற குரூப்ல நான் கலந்துரையாடல் பண்ணும்போது ஒரு சகோதரி அழகான கேள்வி கேட்டாங்க, சுத்த ஜலம்னா என்னங்க அப்படின்னு. சுத்த ஜலம்னா என்ன? நம்மளே சுத்த ஜலம்னா ஆண்டுடைய ரத்தம், அவ்வளவுதான். ஆண்டுடைய ஜலம்னா வெறும் ஜலம், சுத்த ஜலம்னா ஆண்டுடைய ரத்தம். ரத்தம் என்பது ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் ஆனது. இன்னைக்கு யோவான்ல சொல்றார், கடைசி அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா சாட்சி கொடுக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஜலம், ஆவி, நல்லா இருக்கும். அது பாருங்க, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1:5, யோவான்ல 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களே ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்தில் சாட்சியிடுவர் 3, ஆவி, ஜலம், ரத்தம். அப்ப ஆவி, ஜலம், ரத்தம், அந்த ஜலம் ஆண்டுடைய சுத்த ஜலம் என்பது ஆண்டுடைய ரத்தம் தான் இன்னைக்கு நம்மளை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. அதனால இந்த 3 ஒன்றாக இருக்கிறது. அந்த சுத்த ஜலத்தினால, ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்முடைய நரகலான விக்கிரகங்களை, இந்த விக்கிரகம்னா நீங்க விக்கிரகத்தை நினைக்க வேண்டாம், இந்த பாவ கற்கள் தான் விக்கிரகமாக நமக்கு இருக்கிறது. பாவ கற்கள், பொல்லாத பொருளாசை, களவு, பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், தூஷணம், பெருமை, மதிகேடு, இதெல்லாம் இன்னைக்கு விக்கிரகமாக நம்முடைய கல்லாக இருக்கிறது. நாம் உயிர் தேட முடியாதபடிக்கு, நாம் ஆண்டவருக்கு என்று உயிர் பெற்று நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடியாதபடிக்கு நம்மளை தடை செய்கிற இந்த விக்கிரகமாய் இருக்கிற இந்த பாவங்கள் தான் கல்லை புரட்டி போட வேண்டும். அதனாலே நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இதை நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் இருதயம் விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறது. நான் விக்கிரக பண்ணல, விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா என் இருதயத்துல பொருளாசை என்ற விக்கிரகம் இன்னமும் இருக்குது. என் இருதயத்துல பெண்ணாசை, பொன்னாசை என்ற இருதயத்துல விக்கிரகம் இருக்குது. என் இருதயத்துல இன்னும் மதிகேடு இருக்குது, காம விகாரம் இருக்குது, தூஷணம், அடுத்தவங்களை தூஷிக்கிற அந்த விக்கிரகம் இருக்குது. அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீதான் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த 13 காரியத்தையும் இருதயத்திலிருந்து எடுத்து போகணும். அதுதான் பெரிய கல்லாக நம்மை ஆண்டவருடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும் கீழ்ப்படியாதபடிக்கு, கேட்டும் உயிரடையாதபடிக்கு நம்மளை தடுத்து நிப்பாட்டுறது இந்த கல்லுதான், வெளியில வர முடியாதபடிக்கு. இந்த கல்லு உன் வாழ்க்கையை விட்டு புரட்டி போடும்படியாக நாம ஜெபிக்கணும்.